இப்போ பாருங்கள், இது மாங்காய் சட்னி வைக்கிறதுக்காக மாங்காய் சட்னி வைக்கிறது மாங்காய் வச்சுருக்கேன். இதை தோலை சீவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோலை சீவி வச்சு மாங்காய். இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் எல்லாமே நறுக்கியாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் சட்னிக்கு என்னென்ன உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்துக்குவோம். இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை நறுச்சு விட்டுக்குவோம். மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு காரக்குழம்பு எல்லாத்தோடய சாப்பிட்றதுக்கு, சாம்பார் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மலிச்சு விட்டுக்கலாம். நல்லா மொழிச்சு விட்டா தான் ஜீனி போட்டோம்னா அது இல்லாட்டி ஜீனி போட்டோம்னா கரையாது. அது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி சேர்த்தாச்சு. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீனி சேர்த்தோன்னே இலகலாகும், அப்புறம் கெட்டியாக வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் மிளகாத்தூள் சேர்த்து எல்லோரும் செய்வாங்க. அது எங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் இது மிளகாத்தூள் இல்லாமல் மிளகாய் போட்டு செய்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இலகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். மறுபடியும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எரிவும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதை ஆற விட்டி பார்க்கலாம். ஆற விட்டி கொஞ்சம் இருக்கும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மாங்காய் சட்டி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். பாருங்கள், பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு மினி விளக்கில் பார்க்கலாம். பாய்.